2012 ஒரு ஸ்டடியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம் அப்போது தண்ணி குடித்த ஸ்டூடெண்ட்ஸு தண்ணி குடிக்காத ஸ்டூடெண்ட்ஸை விட 10% பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நிறையா மார்க் வாங்கினாங்களாம். பாருங்கள், எக்ஸாம் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2014 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்குல்ல, அது ஆக்டிவ் ஆகி லாங் டேர்ம் மெமரியை ஸ்ட்ராங்காக ஆக்கும். அது அந்த ஒரு கிளாஸ் தண்ணி என்ன பண்ணுது, நம்மளுடைய பிரெயின் பவரை பூஸ்டப் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுது. சரிங்களா, அது யூஸ் ஆகும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியன்றான். எக்ஸாம்பு மட்டும் கிடையாது, ஒரு புது விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை போய் ஸ்டோர் பண்ணுறது தண்ணி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தண்ணி குடிச்சு பாருங்கள், ரிலாக்ஸ் நம்ம ஆகும் கட்டாயம். நீங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கிறதுக்கு உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, டெய்லி கிளாஸில் நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா கவனிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் பாயிண்ட்ஸும் மிஸ் சொல்லுவாங்களே, அதை மார்க் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துக்க பழக்கம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சொல்லும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே போல் சம் போடும்போது அதையும் போட்டு பாருங்கள் ஒரு தடவை. சரிங்களா, அது நல்லா கவனிங்க. மெத்தட் 1ல் இது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மெத்தட் 2ல் வந்து ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour விளையாடுங்க. நல்லா விளையாடுங்க. விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெயினுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இதாகும். படிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சரிங்களா. ஒரு 1/2 hour 1 hour விளையாடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன உட்காந்துட்டு என்னென்ன மார்னிங் மிஸ் நடத்துனாங்க, ஃபுல் டே என்ன நடத்துகிறாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதை மார்க் பண்ணியிருக்கீங்களே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டே வாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அது இல்லாமல் மேக்ஸில் ஒரு 5 சம் இல்லை 10 சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே போட்டு பார்த்துருங்க. சரிங்களா. மெத்தட் 2 இது. மெத்தட் 3 பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் எப்பயுமே வீக்கெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 சப்ஜெக்டையும் அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. என்னென்ன நடத்திருக்காங்களோ அது ஃபுல்லாக 5 சப்ஜெக்டையும் படிச்சுட்டு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். இப்போ வீக்கெண்டில் நம்ம படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு கொஷினோ ஏதாவது கஷ்டமாக இருக்குது வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மெத்தட் இப்போ வந்து ஃப்ளாஷ் கார்டுன்னு மெத்தட் இருக்குது. ஃப்ளாஷ் கார்டு இல்லையா, மைண்ட் மேப். ஃப்ளாஷ் கார்டுன்னு என்ன தெரியுமா, நிறைய சார்ட்டு, கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னேன்ல, வீக்கெண்டில் படிக்கும்போது ஒரு பேரா தெரில அப்படின்றீங்க, அந்த பேராகிராஃபை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து என்ன பண்ணுங்க, அழகாக அதில் எழுதி வச்சுக்கோங்க. கலர் சார்ட்டில் ஷேப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்பில், சர்க்குலர், ரெக்டாங்குலர், ஏதாவது ஒன்று, ட்ரையாங்கிள், ஏதாவது ஷேப்பில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல மைண்டில் நிற்கும். எழுதும்போது ஞாபகம் வரும். கரெக்டாக அந்த ப்ளூ ஷீட்டில் நம்ம எழுதணும்ல, ப்ளூ ரெக்டாங்கிள் ஷேப்பில் எழுதணுமே அப்படி ஞாபகம் வரும். ஃப்ளாஷ் கார்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மைண்ட் மேப் போடுங்க. மைண்ட் மேப் ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சார்ட்லேயே சென்டென்ஸ் எழுதி மைண்ட் மேப் சுருக்கமாக அதை கதை மாதிரி அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியும் புரியலையா, டயக்ராமாக வரைஞ்சி பாருங்கள். சயின்ஸில் நம்ம டயக்ராமாக வரைஞ்சி படித்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லையா உங்களுக்கு, அந்த ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பிரெயின் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் ஆக்டிவ் ஆகி ஒரு கான்செப்டை வேறு கோணத்தில் உங்களுக்கு அந்த இது தெரியுது, உங்களுக்கு புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. டிஃப்ரெண்ட் வேறு கோணத்தில் என்ன பண்ணுது, உங்களுக்கு புரியறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண, ஒரே மெத்தட் எப்பயும் படிக்கக்கூடாது. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ சப்போஸ் நம்ம படிச்சுட்டே இருக்கோம், படிக்கும்போது நம்ம வந்து சாஞ்சு படிக்கக்கூடாது, பெட்டில் படுத்துட்டு படிக்கக்கூடாது. சரிங்களா. அதே போல் என்னன்னா, ஷோல்டரை வந்து குறுகி படிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு படிக்கணும், நேராக உட்காந்து படிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ மிஸ்ஸு சொன்ன அதே புக்லேயோ இல்லை கைட்லேயோ பார்த்து படிக்கிறத விட ஏதாவது நம்ம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அப்போ நல்லா ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. ஆமாம், நம்ம அந்த டைமில் இது எழுதணுமே அப்படின்னு ஞாபகம் வரும். ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள், 3 times 5 times எழுதி பாருங்கள், டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனாங்கன்னா நம்மளுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லா ரிவிஷன் பண்ணிட்டோம் நம்ம. சரிங்களா. என்ன பண்ணுங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 10 கொஷின் பேப்பர் இல்லை 15 கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஒன்றா உங்களுக்கு நல்லா ஞாபகம். எது வீக்காக இருக்குது, ஏதாவது ஒரு ஏரியா வீக்காக இருக்கும்ல,
அது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் திருப்பி எழுத என்ன ஆகும், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி ஃபுல்லாக மெமரைஸ் ஆகிடும், எல்லாம் நல்லா தெரிஞ்சிடும், சால்வ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே. அப்போ எவ்வளோ நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் படிக்கிறீங்களே, அதனால் நடுநடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா டீப் ப்ரீத் எடுங்க. டீப் ப்ரீத் எடுத்தால் என்ன ஆகும்னா உங்களுடைய பிரெயினில் பாசிட்டிவ் சிக்னல் போய் அதை அப்படியே பாஸ் பண்ணினா உங்கள் பாடி ஃபுல்லாக பாசிட்டிவ் சிக்னல் வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரிலீவாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி, மைண்டு வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? அது நடுநடுவில் வந்து கட்டாயமாக நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்குன்னா ஒரு நிறைய தடவை டீப் ப்ரீத் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் நல்லா தெரியும். அதில் படிக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அதை டீப் ப்ரீத் முக்கியமாக பண்ணுங்கள். சரிங்களா? கட்டாயம் அதை பண்ணணும் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3-4 லிட்டர் தண்ணி குடிங்கன்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுட்டே இருப்போம், வெறியாக படிச்சுட்டு இருப்போம். ½ அன் ஹவருக்கு ஒரு 45 மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நீங்கள் படிக்கும்போது பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. சரிங்களா? எக்ஸாம் அப்போ தண்ணி எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? 2012 ஒரு ஸ்டடியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம் அப்போது தண்ணி குடித்த ஸ்டூடெண்ட்ஸு தண்ணி குடிக்காத ஸ்டூடெண்ட்ஸை விட 10% பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நிறையா மார்க் வாங்கினாங்களாம். பாருங்கள், எக்ஸாம் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு கிளாஸ் தண்ணி என்ன பண்ணுது, நம்மளுடைய பிரெயின் பவரை பூஸ்டப் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுது. சரிங்களா? அது யூஸ் ஆகும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியன்றான். எக்ஸாம் அப்போ மட்டும் கிடையாது, ஒரு புது விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தண்ணி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தண்ணி குடிச்சு பாருங்கள், ரிலாக்ஸ் நம்ம ஆகும் கட்டாயம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2014 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்குல்ல, அது ஆக்டிவ் ஆகி லாங் டேர்ம் மெமரியை ஸ்ட்ராங்காக ஆக்கும் அது. சரிங்களா? அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டேர்ம் மெமரியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க, பார்த்துருக்காங்க. அதில் தண்ணி வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போயுமே சொல்லுவேன் தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் அப்போது சரி, இல்லை வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, குடிச்சிட்டே இருங்க. இல்லையா வீட்டில் இருக்கீங்கன்னா ஜூஸ் குடிங்க, டீ குடிங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா தூங்குறது. சரிங்களா? கோ டு ஸ்லீப் ஏர்லி அண்ட் வேக்கப் ஏர்லின்றாங்க. தூங்குறது சீக்கிரம் போய் தூங்குங்க, எழுந்துக்கிறது சீக்கிரம் எழுந்துக்கோங்க அப்படின்றாங்க. அதனால் இப்போ சப்போஸ் நம்ம சிலர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எக்ஸாம் அப்போது எந்த எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டெட்டோ இல்லை நெட்டோ இல்லை 10th 12th எந்த எக்ஸாம் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் தான் படிப்பாங்க எல்லாருமே. நைட்டு 12 வரைக்கும் படிப்பாங்க, 12ன்னா 1 மணி படிப்பாங்க. படித்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு போவாங்க. எக்ஸாம் போனால் என்ன ஆகும், அவங்களுக்கு 50% மறந்துடும். அதனால் எப்பயுமே நைட்டு படிக்கவே கூடாது, ரொம்ப நேரம் படிக்கவே கூடாது, நல்லா தூங்கணும். ஒரு 11 வரைக்கும் படிங்க வேணா கூட, 12 1 o'clock படிக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட் எப்போயும் படிக்கவே கூடாது. 12 மணிக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுதுன்னா, அதனால் படிக்கிறதால உங்களுக்கு மறந்துது. ஏன் மறக்குதுன்னா லாங் டேர்ம் மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகாதான். நீங்கள் படித்த லாஸ்ட் மினிட் 12 மணிக்கு படிச்சிங்களே, அது வந்து லாங் டேர்ம் மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகாதான். நம்மளுடைய பிரெயின் வந்துன்னா ஒரு பக்கெட் அளவு தான். பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி பிடிப்போம், எவ்வளோ முடியுமோ அதுதான் பிடிக்க முடியும். வழிஞ்சிட்டே எப்படி தண்ணி எடுத்து போவோமா, முடியாது. அதான் அவன் சொல்கிறான், அந்த பிரெயின் வந்து எவ்வளோ லிமிட்டு முடியுமோ, ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணும் அது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 12 மணிக்கோ தூங்கிடுங்க. காலையில் ஆனால் 5 மணிக்கு எழுந்துவோங்க. 5 மணிக்கு எழுந்து ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா மண்டையில் ஏறும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? நைட்டு வந்து சீக்கிரம் படுத்துருங்க, காலையில் சீக்கிரம் எழுந்துருங்க. ஒரு 5 மணியோ இல்லை 6 மணிக்கோ எழுந்துக்கோங்க. சரிங்களா? அதனால் அப்படி ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாமோட எப்போ பதட்டமாக காலையில் தான் எல்லாத்தையும் பென்னு பென்சில் ஹால் டிக்கெட் ஐடி கார்டு எல்லாம் வச்சுப்போம். சான்ஸே இல்லை. என்ன பண்ணோம், ஈவினிங்கே எல்லாத்தையும் பேக்கில் வச்சிடணும் நீங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் டே மார்னிங் எக்ஸாம் போகும்பொழுது வாட்டர் பாட்டில் மறக்காமல் எடுத்துன்னு போங்க. நான் சொல்லியிருக்கேன் 2012 ஸ்டடியில் சொல்லியிருக்கேன், 2014 என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம போயிட்டோம். சரிங்களா? எடுத்தோடனே கொஷினை எடுத்து எக்ஸாம் எழுதக்கூடாது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஷினை ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க.
ஞாபகம் இருக்கிறது கடை எழுதிடணும் நம்ம. அதுக்கப்புறம் எது கஷ்டமாக இருக்கோ அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கிளாஸில் மேடம் சொன்னது ஞாபகம் இருக்கும், இல்லை எதாவது படித்தப்போ அதை எழுதினப்போ ஞாபகம் வரும்ல, அதெல்லாம் அப்புறமா லேட்டாக இது. அப்போ தான் அந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக இதாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று, எழுதும்போது உங்களுடைய டெய்லி யூஸ் பண்ணுற பெண்ணை எடுத்தும் போங்க. லாஸ்ட் மினிட் அடம் பிடிச்சி காலையில் ஒரு புது பெண்ணை வாங்கி போகக்கூடாது. ஒரு 10 days 15 days நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்போம்ல, அந்த பெண்ணில் எடுத்தும் போனால் தான் உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வரும். கம்ஃபர்டபுளாக நீங்கள் எழுதுவீங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க, ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டென்ஷன் இல்லாமல் மைண்ட் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். லாஸ்ட் மினிட் எப்பவுமே மைண்ட் டென்ஷனாக நம்ம போகக்கூடாது. ரிலாக்ஸாக நம்ம போகணும். ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.